كلهم يعبدوك من خوف نار ويرون النجاة سلسبيلا ليس لي في الجنان والنار رأي أنا لا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஹாஃபிலுமார்களே, மதரசா மாணவர்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அருமை நிர்வாகிகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, சிறுவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை மனித சமுதாயத்தினர்களுக்கு தந்து இந்த ரமலான் மாதத்தை 3 பிரிவுகளாக பிரித்து ரஹ்மத்துடைய 10 நாட்களாக அல்லாஹு தஆலா மக்களுக்கு அதிகமாக அன்பு காட்டக்கூடிய 10 நாட்களாகவும் மக்ஃபிரத் என்னும் 10 நாட்களாக அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பாவங்களை, பிழைகளை, ஷருகுதல்களை பொறுக்கக்கூடிய 10 நாட்களாகவும் இத்துக்கும் மினன் நார் நரக விடுதலை பெறக்கூடிய அந்த 10 நாட்களை நரகவாதிகள், நரகத்திற்கென்று எழுதப்பட்டவர்களை அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக எங்களுடைய நற்செயல்களை அடிப்படையாக கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய 10 நாட்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த 10 நாட்களுக்குள்ளே லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த இரவிலே நாங்கள் நல்லமல்கள் செய்வதன் மூலமாக
1000 மாதங்கள் நல்லமல்கள் செய்த சவாபை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிறான் என்பது நாங்கள் அறிந்த விஷயம். அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி தொழுகிறோம், அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், சுன்னத்தான வழிமுறைகளை பேணி நடக்கிறோம், சதக்காக்கள் கொடுக்கிறோம், மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம், அன்னதானங்கள் வழங்குகிறோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம், பொய் சொல்லாமல் இருக்கிறோம், புறம் பேசாமல் இருக்கிறோம். எதை செய்தாலும் அல்லாஹுவுக்காக வேண்டித்தான் செய்கிறோம். ஆனால் நாங்கள் யாருமே இன்னும் அல்லாஹுவுடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, அவனுடைய குதுரத்தை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, அவனுடைய வல்லமைகளை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, அவன் எங்களுக்கு செய்திருக்கிற நிஅமத்துகளை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் இல்லை. அல்லாஹு தஆலாவை எவ்வாறு ஹுப்பு வைப்பது, அல்லாஹு தஆலாவை எவ்வாறு நாங்கள் நேசிப்பது, அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் மாறு செய்தால் கியாமத்து நாளில் எப்படித்தான் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாங்கள் பார்ப்பது, அவனுடைய சன்னிதானத்தில் எப்படித்தான் போய் நாங்கள் தலை குனிந்து நிற்பது என்ற சிந்தனை இன்னும் எங்களிடத்திலே வரவில்லை. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவை நேசிக்க வேண்டும். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், தக்வா என்றால் அல்லாஹ்வுடைய உள்ளச்சம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. அல்லாஹ்வுக்கு பயப்படுவது உண்மைதான், ஆனால் எப்படிப்பட்ட பயம் என்பதை நாங்கள் இன்னும் விளங்கவில்லை. தொழும் பொழுது அல்லாஹுவை நினைத்து தொழ வேண்டும் என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ற எழுத்து மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அல்லாஹுவை நமக்கு தெரியாது. நோன்பு பிடிக்கும் பொழுது அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் யாரோ எழுதிய அந்த எழுத்தை தான் அல்லாஹ் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹு தஆலா எங்களோடு எவ்வாறு நெருங்கி இருக்கிறான், அவன் எவ்வளவு ரஹமத்தை செய்திருக்கிறான். அவன் சூரியனுக்கு சொந்தக்காரன், சந்திரனுக்கு சொந்தக்காரன், இரவு பகலுக்கு சொந்தக்காரன், மரம் மட்டைகளுக்கு சொந்தக்காரன், கடலில் உள்ள அனைத்து மீனினங்களுக்கு சொந்தக்காரன். 7 வானங்கள், 7 பூமி, நரகம், சுவர்க்கம், காற்று, மலை, கடல், நிலத்தில் இருக்கக்கூடிய வைரம், டயமண்ட், அதே போல நிலத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க கற்கள், நிலத்தில் இருக்கக்கூடிய இரும்புகள், நிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான பொக்கிஷங்கள் அனைத்துக்குமே சொந்தக்காரன் செல்வந்தன் அல்லாஹ். அவன் நாடியவர்கள் தான் செல்வந்தர்கள், அவன் நாடியவர்கள் தான் உலமாக்கள், அவன் நாடியவர்கள் தான் அதிகமாக செலவழிப்பவர்கள், அவன் நாடியவர்கள் தான் இபாதத்தாளிகள், அவன் நாடியவர்கள் தான் நல்லடியார்கள். அல்லாஹ் நாடாமல் எங்களால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அவன் எங்களுக்கு தௌஃபீக் செய்யாமல் எங்களால் தஹஜ்ஜத் தொழ முடியாது. அவன் எங்களை விரும்பாமல் எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது, அவனை நினைத்து பார்க்கவும் முடியாது. அடிமையாக இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு, உம்ராக்கள் செய்துவிட்டு, தான தர்மங்களை கொடுத்துவிட்டு, பல ஹஜ்ஜுகளை செய்துவிட்டு, சதக்காக்கள் ஜக்காத்துகளை கொடுத்துட்டு, எங்கட ஊரில் நான் தான் சிறந்த இபாதத்தாளி, நான் தான் அதிகமாக தொழக்கூடியவர், நான் தான் அதிகமாக பங்கிடக்கூடியவர், நான் தான் நல்ல முறையில் சிரிச்ச முகத்தோட நடக்கக்கூடியவர், நான் தான் நல்ல தக்குவாதாரி என்று நாங்களே எங்களைய நினைச்சு ஒரு ஆறுதலுக்காக நல்லவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்யவில்லை என்றால், அவன் எங்களை விரும்பவில்லை என்றால் எங்களால் அசைய முடியாது. அவன் தந்த 2 கண்கள், அவன் தந்த கைகள், அவன் தந்த நரம்புகள், அவன் தந்த எலும்புகள், அவன் தந்த இரத்தம், அவன் தந்த உறுப்புகள், அவன் தந்த உடம்பு, அவன் தந்த ரூஹு, அவன் தந்த சூரியன், சந்திரன், இரவு பகல், அல்லாஹு தஆலாவுடைய வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே இருந்து அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துகளை பாவித்து அவனுடைய ரிஸ்கை சாப்பிட்டுக் கொண்டு ஏதோ கொஞ்ச நேரம் அமல் செய்துவிட்டு, அதுவும் அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் பிரகாரம் கொஞ்சம் அமல் செய்துவிட்டு நான் நல்ல மனிதன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரன். அவனை மஹப்பத்து வைக்க வேண்டும். கல்வர்களுக்கு நாங்கள் பயப்படுவோம், போலீஸ்காரர்களுக்கு பயப்படுகிறோம், அணுகுண்டு போன்றவைகளுக்கு நாங்கள் பயப்படுகிறோம், மிருகங்களுக்கு பயப்படுகிறோம், பாம்பு விஷஜந்துகளுக்கு பயப்படுகிறோம். அதே போல அல்லாஹ்வுக்கும் பயப்படுகிறோம். ஏன்? அல்லாஹ் அநியாயக்காரனா? அல்லாஹு தஆலா தீங்கிழைப்பவனா? பாம்புக்கு பயப்படுவதும் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதும் ஒன்றா?
கல்வர்களுக்கு பயப்படுவதும் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதும் ஒன்றா? இரண்டுமே பயம்தான். அல்லாஹ்வுடைய பயத்தில மஹப்பத்து கலந்திருக்கிறது. பெற்ற தாயை விட 70 மடங்கு கிருபையுள்ள ரஹ்மான் அவனாக நினைத்து எங்களை நரகத்தில் போடுவானா? அவனாக நினைத்து எங்களுக்கு பஞ்சத்தை தருவானா?